ஸோ நான் அழுகலை. அந்த கசப்பு இருக்குல்ல, கசப்புக்கு வந்து கண்ணு கலங்குது. இந்த பிள்ளை ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்குதுல்ல. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபுல் டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தலாமா? காலையில் எந்திரிச்சிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஜிம்முக்கு கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் என்ன குடிக்கிறேன் அப்படின்னா, சியா சீட் வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை வந்துட்டு நம்ம ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது. நம்மளை வந்து வயிறு ஃபில்லிங்காக வச்சுக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் குடிச்சிங்கன்னா பழகிரும். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, லெக் ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்டியோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பிம்பிள்ஸ் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வேப்பந்தழை இருக்குல்ல, வேப்பங்கொழுந்து வந்து அரைச்சி போட்டிங்க அப்படின்னா பிம்பிள் வந்து போயிடுது. நான் வந்து ட்ரை பண்ணேன். எங்கள் அப்பா வந்து ஒரு புக்கில் போட்டிருந்துச்சி, இந்தா படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இதை படித்து பாரு ஃபஸ்ட்டு அப்படின்ச்சு. அப்புறம் நான் படித்து பார்த்ததில் அதில் வந்து கொழுந்து வேப்பந்தழை அரைச்சி போட்டிங்கன்னா அந்த மரு இல்லைனா ஏதாச்சும் தேவையில்லாததெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா போயிடும். அதுக்கு தான் வந்து நான் இதோட நான் ஒரு 2-3 டைம் போட்டிருப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ அதை பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது என்னது பூசணிக்காய் ஜூஸ் வந்து அடித்து குடித்தேன். பூசணிக்காய் ஜூஸ் அடித்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேப்பந்தழையை அரைச்சி நம்ம மூஞ்சிக்கு போட்டுற வேண்டியது தான். பூசணிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வயிறை ரொம்ப க்ளீன் பண்ணும், நல்லது உடம்புக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க குடிக்க வேண்டாம், ஓகேவா? இல்லைன்னா சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு நல்லா ஐஸ் கட்டி வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க. இது வந்து எதுவுமே இதில் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, ஓகேவா? இதை நல்லா அரைச்சிட்டு, நான் ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டேன். அதை எடுத்து நல்லா ரொம்ப போட்டு தேய்க்காமல் இது அப்படியே சட்டிலாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மூஞ்சி கழுவிட வேண்டியது தான், ஓகேவா? ஸோ நான் அழுகலை. அந்த கசப்பு இருக்குல்ல, கசப்புக்கு வந்து கண்ணு கலங்குது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப 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 நல்லா இருக்குது. சீக்கிரமாக சரியாகுது. ஏதாச்சும் அலர்ஜி இல்லைனா வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த கசப்புக்கு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஓகே. ஸோ இது கண்ணில் மயக்கமா கலக்கமா அப்படி இருக்குது. சரி, ஓகே. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு பார்க்குறேன். நான் வந்து குளிச்சுட்டு தலையும் சீவிட்டு சாமியை கும்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வெளியே போக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்றத பார்த்தலாமா? வாங்க. எனக்கு இந்த ப்ளூ கலர் வந்து நல்லாவே செட் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சுட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா ஒரு சப்பாத்தி, அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் தம்பி டிமார்ட் போயிருந்தானா, அங்கே வந்து பால் வாங்கிட்டு வந்திருந்தான். எங்கள் பாப்பாங்களுக்கு 2 பாப்பாங்க இருக்காங்க, அக்காவோட பாப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 வாங்கிட்டு வந்தா. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை வச்சு ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தேன். தூக்கி போட்டு நல்லா ஜம்ப் ஆகுது, சூப்பராக ஜம்ப் ஆகுது. 2 வாங்கிட்டு வந்திருந்தான். 2 பாப்பா இருக்கனால 1 வச்செல்லாம் அவங்க சமாளிக்க முடியாது. ஆளுக்கு 1 இருந்துச்சுன்னா அவங்க பாட்டுக்கு ஜாலியாக விளாடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். நான் எப்படின்னா வச்சுக்கோங்களேன், நான் ஒரு பார்க்க தான் வந்து ஆள் நல்லா மெச்சூர்டாக இருப்பேன். எனக்கு வந்து குழந்தைத்தனமாக இருக்கிறது ரொம்ப 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 பிடிக்கும். நான் வந்து அவ்வளோ ஜாலியாக இருப்பேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் கொடுக்குறவங்க கிட்ட ஜாலியாக இருப்பேன், குழந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். இல்லை அப்படின்னா எங்கெங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருக்கணும், இருந்து தான் ஆகணும்.
ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இத ஓப்பன் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டேன். ஒருத்தி அதுக்குள்ளே இருக்கு, ஒருத்தி அதுக்குள்ளே இல்லைன்னு சொல்லி அதுக்கு வேறு சண்டைய போடுவாளுக. அதனால் அதில் போட்டு நல்லா வந்து சுருட்டி வச்சுட்டேன். நல்லா இருக்கு. நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தான் தம்பி. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இங்கே போகணும். 110 போகிறேன். அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அங்கே போயிடலாம். நான் போய் ட்ரெஸ் எடுப்பேனா அப்படின்றது தெரியல. ஸோ நான் போகிறேன். எங்கே இருக்குன்னா பூ மார்க்கெட்டில் இருக்குது 110. ஆன்லைன்லேயும் இருக்கும். டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நானும் பக்கத்து வீட்டு பாப்பாவும் தான் கிளம்புனோம். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் கலாய்ச்சிட்டே இருப்பா. ஓவராக பண்ணிவிட்டு நம்மளை ஏதாச்சும் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பா. அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் பாப்பாவும் இங்கே போயிட்டோம் கடைக்கு. போயிட்டு சரி போனோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவும் போனோன்னா கரும்பு ஜூஸ் குடிப்போம். ஓகேவா? அங்கே தான் வந்துட்டு போனோம். போய் அவளுக்கு ஒரு ஜூஸு எனக்கு ஒரு ஜூஸு வாங்கி குடிச்சிட்டு, ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நல்லா வெயில் டைமில் நீங்கள் போய் இந்த ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்பா அப்படியே சொர்க்கமே என்றாலும் அப்படி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே போயிருந்தோம், துணி வாங்குறதுக்கு போயிருந்தோமா. துணி வாங்கினா அவள் சைஸுக்கு இல்லவே இல்லை. அவளோடது எஸ் சைஸு. அவள் வேறு ஏதாத்தையும் போட்டு பார்த்துருந்தா. எனக்கா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கிட்டு பில் போட்டுட்டு வந்துட்டோம். எனக்கு கேக் வாங்கி தரியாக்கா அப்படின்னா, சரி வா கேக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட மாட்டேன், நீ தான் சாப்பிடுவேன். என்ன கேக் வேணும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சரி இது வாங்கித்தா அப்படின்னு சொன்னாலா. அப்புறம் வாங்கிட்டு நீ சாப்பிட்றியான்னு கேட்டா. நான் கேக்கு மோஸ்ட்லி சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் காமிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு அவளை சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னாள். அதனால டவுன் ஹால் போயிட்டோம். அது என்னது நம்ம செவுத்துல ஒட்டுவோம்ல, அந்த கண்ணாடி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னாலாம். அப்புறம் அங்கே போய் கேட்டதுக்கு, அங்கே வந்து இல்லைக்கா, அதுவும் இல்லாமல் விலை அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு கடைக்கு போயிட்டோம். வேறு கடைக்கு போனோன்னா அங்கே இருந்தது. அங்கே போயிட்டு பார்த்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணுமோ, அவளுக்கு சின்னதாக தான் வேணும். ஒரு ரூ. 150 பக்கத்துக்கு வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேவா? இது வந்து செவுத்துல ஒட்டுற கண்ணாடி தான். அவன் தங்கச்சி வந்து கேட்டிருந்தா. அதனால் அதை வந்து வாங்க வந்திருந்தோம். ஒரு 2, 3 கடை ஏறி இறங்கினோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கிட்டு, அப்புறம் அவள் கண்ணாடி வாங்கணும், வீட்டுக்கு கண்ணாடி வாங்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தா. சரி அதை வாங்கு இதை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது சாமி ஃபோட்டோ அதெல்லாமே. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்தாங்க. பில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பல, மறுபடியும் ஒன்று வாங்கணும்னு சொன்னான். ஓகேவா? ஸ்டேஷ்னரி போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். பூ மார்க்கெட்டில் இருந்து டவுன் ஹால் போனோம். டவுன் ஹாலில் தான் இதெல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். எல்லாமே வாங்கியாச்சு. பயங்கர கூட்டம். எங்கடா இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. டிராஃபிக்கில் வண்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட் போனேன். பூ மார்க்கெட் போயிட்டு பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க அம்மா. அதனால் மல்லிகைப்பூ மட்டும் வாங்கினேன். கிலோ 100 சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவை வாங்கிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சது முல்லைப்பூ தான். யார் யாருக்கெல்லாம் முல்லைப்பூ பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நான் வந்து கோயிலுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போயிடலாமா வாங்க. ஸோ ஆடி மாதம் வந்தாலே நமக்கு வந்துட்டு பக்தி மயமாக ஆயிரும். ஸோ நாங்கள் வந்துட்டு மருதமலைக்கு போகலான்னு சொல்லி கிளம்புனோம். பட் வந்துட்டு அலோடு இல்லை அங்கே. அதனால அந்த வழியில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போயிருந்தோம். போனால் அவ்வளோ பக்திமயமாக இருந்தது. சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக ஜமா படிச்சுட்டு சாமி அப்படி வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டோம். ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அம்மன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பக்கம் இந்த கோயிலே இருந்திருப்போம். அப்போ தான் வந்து பூஜையே ஸ்டார்ட் பண்ணாங்க.
போயிட்டு சாமி எல்லாத்தையும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதத்தை எடுக்க முடியல. என்னென்ன கொடுத்தாங்கன்னா இட்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு கூழ் தான் மெயின், அது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேசரி அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ். இந்த டே இப்படி தான் போச்சு. ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். லவ் யூ ஸோ மச்.